பத்திரிகையாளர் ஜொனாதன் வுல்ஃப் எழுதிய டேவிட் அட்டன்பரோ 100 இயற்கையின் குரல் எனும் கட்டுரை சிந்தை இணையதளத்தில் இன்று வெளியாகியிருக்கிறது. இயற்கை உலகின் ஈடு இணையற்ற ஆளுமை டேவிட் அட்டன்பரோ சமீபத்தில் தனது 100வது பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார். 1926 லண்டனில் பிறந்த இவர் ஒரு சிறுவனாக பாறைகளுக்குள் புதைப்படிவங்களை தேடிய போது தொடங்கிய தேடல் இன்று உலகையே வியக்க வைக்கும் இயற்கை ஆவணப்படங்களின் சகாப்தமாக மாறியுள்ளது என்கிறது ஜொனாதன் வுல்ஃப் எழுதிய இக்கட்டுரை. பிபிசியில் தனது பயணத்தை தொடங்கிய அட்டன்பரோ லைஃப் ஆன் எர்த் உள்ளிட்ட உலக புகழ்பெற்ற தொடர்கள் மூலம் 50 கோடிக்கும் அதிகமான மக்களை இயற்கையோடு இணைத்தார் என்கிறது கட்டுரை. சமீபத்திய ஆண்டுகளில் காலநிலை மாற்றத்தை பற்றி உலக தலைவர்களை எச்சரிக்கும் ஒரு சாட்சியாக அட்டன்பரோ மாறியுள்ளார். அடுத்த சில தசாப்தங்களே பூமியை மீட்டெடுக்க நமக்குள்ள இறுதி வாய்ப்பு என எச்சரிக்கும் அட்டன்பரோவின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு புதிய ஒட்டுண்ணி குளவி இனத்துக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளது என்கிறது இக்கட்டுரை.